கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் விதமாக நாம் அனைவருமே மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கையை இந்த மாதத்தில் உருவாக்கி கொள்ளுகிறோம். எப்படின்னா, கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு, கிறிஸ்து பிறப்பின் விழாவை நம்ம கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் நட்சத்திரங்கள் கட்டி கலரு வண்ண வண்ணமான லைட்டெல்லாம் போட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு இப்படியெல்லாம் கொண்டாடுவோம். சரி, அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் கொண்டாடுகிற, நம்மால் கொண்டாடப்படுகிற அந்த பரிசுத்தத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்கிறதா இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம், உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான், பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர் அப்படின்னு சொல்லி இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மையுள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். இப்போ நாமெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமிக்கு உண்டானவர்கள். இந்த பூமிக்கு உண்டான விஷயத்தில் இந்த பூமியினோட தன்மை நமக்குள்ளே இருக்கும். அதாவது மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மண்ணுடைய தன்மை நமக்குள்ளே இருக்கும். ஏன்னா நம்மளாம் மண்ணிலிருந்து உண்டானவங்க. கர்த்தர் நம்மை மண்ணிலிருந்து உருவாக்கினார். அதனால் இந்த மண்ணில் என்ன தன்மை இருக்கோ அந்த தன்மை தான் நமக்குள்ளே இருக்கும். இப்போ நமக்கு இது மண்ணுன்னு தெரியுது. நாம் மரித்ததுக்கு பிறகு தான் மற்றவங்களுக்கு தெரியும் அவர்களும் மண்ணு தான் அப்படின்னு. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் மண்ணு தான். அப்போ இந்த மண்ணினுடைய தன்மை தான் நமக்குள்ளே இருக்கும். எப்படின்னா, வெயில் அடித்தா சூடாகும், மழை பெஞ்சா சொதன்னு ஆயிரும். இந்த மண் எப்படியெல்லாம் ஆகுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் ஒரு மனிதனுடைய இருதயமும் இருக்குது. பிரச்சனை வந்தால் அது பாட்டுக்கு ஒரு மாதிரி விரக்தி அடைஞ்சு இதாயிரும். நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா சந்தோஷமாயிரும். அப்போ எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த மண்ணுக்கு உண்டான சிந்தனை உள்ள மனிதனிடத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. அப்பப்போ வருது, அப்பப்போ போகுது. அப்போ எதையும் நிரந்தரப்படுத்தி கொள்ளுவது கிடையாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம் நம்மை மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னா, பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறோம். பூமிக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம சிந்திக்கணும், சிந்திக்க வேணும், சிந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே வேதம் சொல்லுது, யோவான் சொல்கிறார். ஆனால் நாம் கொண்டாடப்படுகிற அந்த பரிசுத்தமானவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, உன்னதத்திலிருந்து வருகிறவர். உன்னதம்னா என்ன? உன்னதம்னா யாராலையும் நிர்ணயிக்க முடியாத ஒரு பரிசுத்த ஸ்தலம். இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. அந்த இடத்த சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. இப்போது பரத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர். அவர் இந்த பூமியில் உள்ள சகலத்திற்கும் மேலானவர். இந்த பூமியில் எதையெல்லாம் நம்ம பெருசுன்னு நினைக்கிறோமோ, இந்த பூமிக்குண்டான மனிதனாகிய நம்முடைய இருதயத்தில் எவைகளெல்லாம் பெரிதாக, பிரம்மாண்டமாக, அரிய வகைகளாக தெரிகிறதோ அதையெல்லாம் விட மேலானவர். அப்போ ஏன்னா இவைகளையெல்லாம் உண்டாக்கினவர் அவர். அவர் எங்கிருந்து வராரு? உன்னதங்களிலிருந்து வரார். உன்னதம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த பிதாவாகிய நம்முடைய தேவன் இந்த உலகத்தை உருவாக்குவதற்கென்று எந்த இடத்துலேருந்து இந்த உலகத்தை உருவாக்கினாரோ அந்த இடம்தான் உன்னதம். அது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா, அவருடைய இருதயம். பிதாவாகிய தேவனுடைய இருதயத்திலிருந்து வார்த்தைகளாக இந்த பூமிக்கு வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர். பிதாவுடைய சிந்தனை வார்த்தையாய் வெளிப்பட்டு அது மனு உருபெற்று வருகிற போது அவர் எல்லாவற்றிலும் மேலானவர். அசுத்தமான இடம் இல்லை, மகா பரிசுத்தமான இடத்திலிருந்து வருகிறதினாலே அவர் மேலானவர். எதுக்கு வர்றாருன்னா, நம்மையெல்லாம் அந்த இடத்திற்கு அழைத்து செல்லுவதற்காக வருகிறார். நான் இப்படி ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கிறேன், அந்த இடம் ரொம்ப அற்புதமானது, அது கற்பனை கெட்டாத ஒரு சமாதானத்தையும் கற்பனை கெட்டாத ஒரு சந்தோஷத்தையும் தருகிற இடம்,
அந்த இடத்துக்கு உங்கள் அனைவரையும் அழைத்து செல்லுவதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் அவர் எல்லோரிலும் மேலானவர். நம்ம கொண்டாடப்படக்கூடிய அந்த மகா பரிசுத்தமாகிய இயேசு கிறிஸ்து என்கிறவர் பிதாவினுடைய இடத்திலிருந்து வந்ததினாலே அதை கற்பனை கெட்டாத வர்ணிக்க முடியாத ஒரு பரிசுத்தம், ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் அங்கே நிறைந்திருக்கிறது. அங்கே நம்மை அழைத்து செல்லுவதற்காக அவர் வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் பிறந்தார். அதை தான் நம்ம கொண்டாடுறோம். நம்ம எதோட நிறுத்திக்கிறோன்னா அவருடைய பிறப்போடு நிறுத்திக்கிறோம். அதற்கு பிறகு அவருடைய ஊழியங்கள் கொஞ்சம் நடக்குது இந்த பூமியில். அந்த மகா பரிசுத்தமான உன்னதத்திற்கு வரணும்னா என்னென்ன செய்யணும், எதை விடணும், எதை தொடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு போதனைகளை அவர் சொல்லியிருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம போகிறதே இல்லை. வெறும் பிறப்பை மட்டுமே கொண்டாடிட்டு விட்டுறோம். அதுக்கடுத்து நேராக எங்கே போகிறோன்னா ஈஸ்டர் பண்டிகைக்கு போயிடும். இதற்கு இடைப்பட்ட காலங்களில் அவர் செய்த ஊழியத்தின் பாதையில், அவர் பாட அனுபவத்தின் பாதையில் அவர் எதையெல்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். அன்பானவர்களே, உன்னதங்களிலிருந்து வந்திருக்கிற அந்த மேலானவர் நிச்சயமாகவே நமக்கு மேலான சிந்தனைகளை, மேலான ஆசீர்வாதத்தை, மேலான சமாதானத்தை, மேலான அன்பைத்தான் நமக்கு போதித்திருக்கிறார். அப்போ அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவருடைய போதனைகளையும் ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறவர்கள் அவர் நமக்கு கொடுத்து போயிருக்கிற அந்த அற்புதமான உன்னதமான அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அவரை நாம் மேய்ப்பனாக ஏற்றுக்கொள்ளுகிற போது ஆடுகளாக இருக்கிற நாம் அவர் போகிற பாதையில் போகணும். இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்களுடைய இருதயத்தில் தான் அனுதினமும் அவர் பிறந்து கொண்டே இருக்கிறார். அவர்களுடைய குடும்பத்தில் தான் அவர் அனுதினமும் பிறந்து கொண்டே இருக்கிறார். அவர்கள் மட்டுமே இவர் பிறப்பின் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுகிறவர்களாக இருக்க முடியும். வெறுமனே புத்தாடையும் நல்ல ஒரு உணவும் பலகாரங்களும் நமக்கு கிறிஸ்துவின் பிறப்பை போதித்து விடாது. அன்பானவர்களே, ஏற்றுக்கொள்வோம். அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வோம். நடப்போம். நமக்காக திறக்கப்படும் பரத்தின் பரலோகத்தின் கதவு என்பதை நாம் உணர்ந்தவர்களாக கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற போது நிச்சயமாகவே நாம் அனைவரும் உன்னதங்களுக்கு செல்லுவதற்கு நம்மை அழைத்து கொண்டு போக அவர் காத்திருக்கிறார். அவருடைய காத்திருப்பு வீண் போகாதபடிக்கு, அவருடைய எண்ணம் வீண் போகாதபடிக்கு நாம் அவரோடு கைகோர்த்து, அவரோடு இணைந்து, அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி அவரோடு கூட நாம் நடக்கிற போது நிச்சயமாகவே நம் அனைவருக்குள்ளும் புதிய கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அன்பானவர்களே, ஏற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. உன்னதத்திலிருந்து வருகிறவர் மேலானவர். ஆனால் நாங்களோ பூமியிலிருந்து உண்டானவர்கள், பூமியின் மண்ணினால் செய்யப்பட்டவர்கள். எங்களுடைய சிந்தனைகள் இந்த பூமிக்கு உண்டானதும் பூமிக்கு அடுத்தவைகளுமாகவும் இருக்கிறது. ஆனால் பரத்திலிருந்து வருகிற அந்த பரிசுத்தம் எங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை பரிசுத்தமாக்கி, எங்களை மாற்றி அந்த மேலான உன்னதமான இடத்திற்கு எங்களை அழைத்துச் செல்வதற்காக அவர் வந்திருக்கிறார் என்பதை உணர்கிற போது நாங்களும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட தகுதியுள்ளவர்களாக மாறுகிறோம் என்பதுதான் உண்மை. ஆண்டவரே, நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். தொடர்ந்தும் அது கிருபையும் உம்முடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வார்த்தைகளும் எங்களை வழிநடத்தட்டும். உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.